இந்திய பொருளாதாரம் இறந்த நிலையில் இருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் கருத்துக்கு மத்தியில், ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் இந்தியாவின் வளர்ச்சியை பாராட்டினார். தாய்நாட்டை அந்நிய மண்ணில் குறைத்து பேசுவதை வழக்கமாக ராகுல் கொண்டுள்ளார். அவர் அண்மை காலமாக இந்திய பொருளாதாரம் குறித்து கருத்து தெரிவித்து வருகிறார். அவர் கூறியதாவது: இறந்த நிலையில் இந்திய பொருளாதாரம் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். இடம் சரியாக தான் சொல்லி இருக்கிறார். அவர் உண்மையை சொல்லி இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இறந்த பொருளாதாரம் என்றால் வேறு என்ன? இது உங்களுக்கு தெரியாதா? இந்திய பொருளாதாரம் ஒரு இறந்த பொருளாதாரம். இவ்வாறு காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியிருந்தார். இந்த சூழலில் ராகுலின் கருத்து தவறானது என்பதை நிரூபிக்கும் வகையில், ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் கூறியதாவது: டாவோஸ் மாநாட்டிற்கு பிறகு அடுத்த வார இறுதியில் நான் இந்தியாவிற்கு பயணம் செய்ய உள்ளேன். இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன. ஆனால் நாங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள இறுதிக்கட்டத்தில் இருக்கிறோம். உண்மையில் சிலர் இதை எல்லா ஒப்பந்தங்களுக்கும் தாய் என்று அழைக்கிறார்கள். அது 200 கோடி மக்களை கொண்ட ஒரு சந்தையை உருவாக்கும். இது உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட கால் பங்கை கொண்டிருக்கும். மேலும் முக்கியமாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் மிகவும் ஆற்றல் மிக்க ஐரோப்பாவிற்கு இது ஒரு அபரிமிதமான நன்மையை கொடுக்கும். இவ்வாறு அவர் கூறினார். ராகுல் இந்திய பொருளாதாரம் குறித்து குறைத்து மதிப்பிட்டு கருத்து தெரிவித்த இருந்த நிலையில், இந்திய பொருளாதார வளர்ச்சியை ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் பாராட்டியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியிருக்கிறது. ராகுல் இந்திய பொருளாதாரம் இறந்தது என கூறிய போதே நெட்டிசன்கள் காட்டமாக கண்டித்து பதிலடி கொடுக்கும் வகையில் கமெண்ட் செய்தனர். பொருளாதார நிபுணர்கள் மத்தியிலும் ராகுலின் கருத்து எதிர்ப்பை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது.